கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய தைரியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து ரொம்ப அன்பானவரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, 2ஆம் வருகையில நம்மள ஈஸியா சேர்த்துக் கொள்வாரு. அவரு நம்மள ஜட்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாரு. நம்மள அழகா தேவனிடத்துல கூட்டிட்டு போயிட்டு நித்தியமாய் வைத்துக் கொள்வாருன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா, நம்மைப் போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லைங்க. ஆமாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி வேணா வாழ்ந்துருவோம். இந்த உலகத்துல உலக பிரகாரமா வாழ்ந்துருவோம். ஆனா, அந்த கடைசி நேரத்துல, அந்த கடைசி நொடி பொழுதுல, அந்த எக்காளம் சத்தம் கேட்கும்போது, நம்ம உடனே மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவ கூட நம்ம நித்தியமாய் போயிருவோம்ன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா, கடவுள் என்ன சொல்றார்ன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 10 கன்னிகைகள் அந்த உவமையில சொல்லியிருப்பார் இல்லையா? 5 கன்னிகள் அந்த விளக்குக்கு தேவையான எண்ணெய வைத்து ஆயத்தமா இருப்பாங்க. அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, தூங்கிருவாங்க. இல்ல? அதாவது மணவாளன் வருவாரு, வரும்போது பார்த்துக்கலாம். அப்ப நமக்கு என்ன கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? நம்ம போய் காசு குடுத்து வாங்கிக்கலாம். நம்ம எப்படியாவது எண்ணெய் கிடைச்சிரும். நம்ம தேவனோடு போயிருவோம்ன்னு சொல்லி, அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் இருந்தாங்க. ஸோ நம்ம புத்தி உள்ள ஸ்திரீகளா இருக்கிறோமா? புத்தி இல்லாத ஸ்திரீயா இருக்கிறோமா? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆயத்தம். 5 புத்தி உள்ள ஸ்திரீகள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். மணவாளன் எப்ப வருவாருன்னு தெரியாது. எப்ப வேணா வரலாம். எந்த நாளிகையில் கூட வரலாம். அதனால நம்ம ஆயத்தமா இருப்போம். விளக்குக்கு தேவையான எண்ணெய நம்ம வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே நம்ம ஆயத்தமா இருப்போம்ன்னு சொல்லி அந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் இருந்தாங்க. ஆனா, அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? ஆயத்தம் இல்ல. கடவுள் கூட்டிட்டு போயிருவாரு. நம்ம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. நம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நம்ம தூங்குறோம். கடவுள் நம்மள எழுப்பி கூட்டிட்டு போயிருவாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? நல்லா தூங்குறாங்க. மணவாளன் வந்துட்டாரு. 5 புத்தியுள்ள கன்னிகள கூட்டிட்டு போயிட்டாரு. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் வராங்க. லேட்டா வராங்க. கடவுளே நாங்க வந்துட்டோம். எங்கள சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு. நீங்க மத்தேயு 25ல 12 வாசிச்சீங்கன்னா, அதற்கு அவர், "உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்கிறேன்" என்றார். என்ன சொல்றாரு? "உங்களை அறியேன்." எவ்வளோ ஒரு கடினமான காரியம் பாருங்க. இல்ல நான் கடவுள் கூட போறேன். இயேசு கிறிஸ்து கூட உன்னதத்துல நான் எப்பொழுதும் இருக்கப் போறேன்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனாலும் அந்த தகுந்த ஆயத்தம் இல்லாத ஒரே காரணத்துக்காக உன்னை அறியேன்னு சொல்லிட்டார். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுகபோகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்ம தேவைகளெல்லாம் சந்திச்சு கொண்டே இருக்கிறார். நம்ம ஹேப்பியா இருக்கிறோம். ஆனா, அந்த நித்தியத்துக்குள்ள போகிற அந்த ஆயத்தம் இருக்கா? கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறார்னா, நம்மள கரை திரையற்ற கன்னிகையா எதிர்பார்க்கிறார். அதாவது நம்ம சபை, இயேசு கிறிஸ்து மணவாளன். இந்த சபை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்னா, பரிசுத்த சபையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். எந்த ஃபால்ட்டுமே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்றாங்க. அந்த கணவன் அந்த மனைவியானவள ஏத்துக்கொள்றவகிட்ட, "நீ சில நாள் எனக்கு மனைவியா இரு. மத்த நாள் உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ." அப்படின்னு சொல்லுவானாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கணவனா இருக்கிறீங்க. ஒரு மனைவியா இருக்கிறீங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட துணை கொஞ்ச நாள் என் கூட இருந்தா போதும். சில டைம்ஸ் எனக்கு பிடிச்சப்பலாம் நீ என் கூட இரு. அப்படி இல்லாதப்போ நீ என்ன பண்ணு? உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோமாங்க. நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம் நம்ம துணைய? எக்ஸாக்ட்டா 100% பரிசுத்தமா நமக்கு ஒரு டெடிகேட்டட் லைஃப் வாழணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, அதே தான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது தேவனை ஏற்றுக்கொண்டோம். சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். அவரு பின்னாடி நம்ம போறோமா? இல்ல கொஞ்ச நாள் அவருக்கு பின்னாடி போயிட்டு, சில டைம்ஸ் அப்படியே சைடு எடுத்து உலக பிரகாரமா போய் கொண்டிருக்கிறோமா? நம்ம வாழ்க்கைய இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போங்க. அதனால தான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்லியிருப்பாரு. 2 கொரிந்தியர் 11:2 அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். "நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுத்து நியமித்தபடியால், உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்." பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு, உங்கள கிறிஸ்து என்னும் ஒரே ஒரு மணவாளனுக்கு. நம்மளுடைய மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் தான். அவருக்காக நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம நெறைய நேரம் என்ன பண்றோம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போயிர்றோம். உலக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி போயிர்றோம். இந்த மாம்சீகமான வாழ்க்கைக்கு போயிர்றோம். இதெல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இருதயம் இயேசு கிறிஸ்துவ விட்டு விலகி, அந்த ஆயத்தம் இல்லாத தன்மைக்கு போயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்க எரிச்சல் தணிய கடவுதுன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருப்பார். எதனாலன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இரவோட இரவா கடவுள் வந்துட்டாரு. எக்காள சத்தம் ஊதுது, ஆரவார சத்தம் கேட்குது. எல்லாரும் வாங்க, மணவாளன் வந்துட்டாருன்னு சொன்ன உடனே, நம்ம மேல போக முடியாதுங்க. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி இங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டு ஒரு எரிச்சல்ல படுத்து தூங்கியிருக்கிறோம். நம்ம ஒரு பாவத்துல இருக்கிறோம். கோபம் ஒரு பாவம். நம்ம அந்த கோவத்த அன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே நீங்க சால்வ் பண்ணாம நீங்க தூங்க போயிட்டீங்க. கடவுள் கூப்பிடும்போது நம்மளால போக முடியாது. அப்ப கடவுள் என்ன சொல்லுவாரு? உன்னை அறியேன்னு சொல்லிருவாரு. அதனால தான் கடவுள் எப்படி எதிர்பார்க்கணும்னா 24/7 ஒரு ஆயத்தத்துல இருக்கணும். இன்னைக்கு வாப்பா அப்படின்னா நம்ம கிளம்பி போயிரணும். அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நெறைய பேர் கடன் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது வீட்டு கடன்,
வண்டி கடன்னா கூட பரவாயில்ல. கடன் கொடுத்தவன் வந்து வீட்டையும் வண்டியும் எடுத்துக்குவான். ஆனா பர்சனல் லோன் போட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நொடி பொழுதுல கடவுள் வந்து கூப்பிடுறாரு. "எந்திச்சு வா" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மேல ஒரு பர்சனல் லோன் வச்சிருக்கிறோம். அந்த லோன கட்ட முடியாம உட்கார்ந்துருக்கும்போது சாத்தான் சொல்லுவான், "கடவுளே, அவன் மேல லோன் இருக்கு. அவன் கடன் வாங்கியிருக்கிறான். அந்த கடன கொடுத்துட்டு அவன கூட்டிட்டு போங்க" அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அந்த கடன கட்டிட்டு தான் போ முடியும். அதுக்குள்ள என்ன பண்ணுவாரு கடவுளு? கதவ அடைச்சிருவாரு. அதனால தான் கடவுள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். எவ்ரி செகண்ட் ஆயத்தமா இருக்கணும். நம்ம இருதயத்துல ஒரு மனசாட்சியில ஏதாவது ஒரு குட்டல் இருக்குதா? நம்ம அத கிளென்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆவியானவர் சொல்றத கேட்டு, அவரு சொல்றத நம்ம காதுகள் கேட்டு, நம்ம இருதயத்த ஒவ்வொரு நாளும் கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம சிந்தனையில, நம்ம பேச்சுல, நம்ம ஆக்ஷன்ஸ்ல எல்லாத்துலயும் பரிசுத்தமா வாழணுங்க. அதனால தான் எக்ஸாம்பிள் கடன் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாரி நெறைய காரியங்கள். நம்ம இந்த உலகத்துல எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்ட்ட கேட்போம். கடவுளே, நீங்க வந்து என்ன கூப்பிடும்போது உங்களோட வந்துரணும் கடவுளே. என்ன தயவு செய்து உன்ன அறியேன்னு சொல்ற மாரி நான் மாறிறக்கூடாது கடவுளே. எனக்கு அந்த இருதயத்த குடுங்க. அந்த எப்பொழுதும் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் மாரி, ஆயத்தமான ஒரு மணவாட்டியாக நாங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு கேட்டுட்டு, என்னைக்குமே ஒவ்வொரு செகண்டும் நம்ம ரெடியா இருப்போம். ஏன்னா கடவுள் எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. திருடன் வருகிற மாரி வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம வந்து அந்த ஆயத்தத்த குடுக்கும்படி கடவுள்ட்ட கேட்போம். அந்த உணர்வுள்ள இருதயத்த குடுக்கும்படி கடவுள்ட்ட கேட்போம். ஒரு கரை திரையற்ற கரை திரையற்ற மணவாட்டியாக நம்ம மாற கடவுள்ட்ட கேட்போம். அப்படி கடவுள்ட்ட கேட்கும்போது கடவுள் ஆவியானவர குடுத்து நம்மள ஒவ்வொரு நாளும் கிளென்ஸ் பண்ணிட்டு, நம்மள எப்பொழுதும் ஆயத்தமா வைத்துக் கொள்வார். அப்போ கடவுள் கூப்பிடும்போது நம்ம உடனே போக முடியும். அதனால இன்னைக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள விட்டுட்டு, இந்த உலக சிற்றின்பங்களை விட்டுட்டு, உலக மாம்ச கிரியைகள விட்டுட்டு, தேவனுக்கு பிரியமாய் நம்ம மாறுவோம். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.